ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்ஐசியில் இருக்கிற ஜீவன் ஸ்ரீ, அதாவது டேபிள் நம்பர் 912 இந்த ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் வேல்யூ, போனஸ் வேல்யூ ப்ளஸ் அடிஷ்னல் போனஸ் வேல்யூ இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் இன்கம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கிது. அடுத்தது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், ஸோ பாலிசி டேர்ம்ஸ் என்ன, அதாவது என்ன டென்யூர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் சம் அஷ்யூர்டு எவ்வளோ நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 years. பாலிசி டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃப்ரம், அதாவது 10 வருஷத்துலேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான பாலிசி டேர்மாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் வேல்யூனா ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சம் அஷ்யூர்ட் வேல்யூ சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சம் அஷ்யூர்ட் வேல்யூ, அது கூட உங்களுக்கு போனஸ் வேல்யூஸ் ப்ளஸ் அடிஷ்னல் போனஸ் வேல்யூ. இதில் மினிமம் 5 lakhs தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய 5 lakhsக்கு மேலே நீங்கள் சம் அஷ்யூர்டை எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், அதாவது ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். 20 வருஷத்துக்கு பே பண்ணுறீங்க, 20 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 30 வருஷம் அப்படின்னா 30 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி தான் இந்த டேர்ம் ஒன் இருக்குது. அடுத்தது, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ரீமியம் மந்த்லி ப்ரீமியம், குவார்ட்டர், ஆஃபேலி, இயர்லி, மந்த்லி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கான ப்ரீமியமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன சம் அஷ்யூர்ட் வேல்யூ வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சம் அஷ்யூர்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கேரண்டர் அடிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேரண்டர் அடிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1000 rupeesக்கும் 50 rupees அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற சம் அஷ்யூர்ட் வேல்யூவில் அப்படி இருக்கும்போது ஸோ உங்களுடைய சம் அஷ்யூர்ட் வேல்யூவில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தௌசண்ட்ஸுக்கு 50 rupees அப்படின்றத ஆட் ஆகும். ஸோ ப்ளஸ் ஃபைனலாக அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி எல்ஐசியுடைய ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ஸோ அடிஷ்னல் போனஸ் வேல்யூ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது, இது வந்து நார்மலாக இருக்கிற இந்த பெனிஃபிட்ஸ். அடுத்தது டெட் பெனிஃபிட். ஸோ இந்த பாலிசி எடுக்கிற பாலிசிதார் ஸோ எதிர்பாராமல் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய சம் அஷ்யூர்ட் வேல்யூவில் 125% சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் அஷ்யூர்ட் வேல்யூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1,25,000 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் சம் அஷ்யூர்ட் வேல்யூவில் 125% கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரீமியமில் 7 times வந்து மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டெட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டர் அடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு 50 rupees, அதாவது ஒவ்வொரு 1000க்கும் 50 rupees அப்படின்றது சம் அஷ்யூர்டு வேல்யூவை பர் இயருக்கு வந்து உங்களுடைய பாலிசியில் எண்ட் ஆஃப் தி பாலிசியில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அதாவது அந்த எண்ட் ஆஃப் இயரில் உங்களுக்கு உங்களுடைய பாலிசியோட ஆட் பண்ணுவாங்க. அதுதான் அதுக்கான அடிஷன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs சம் அஷ்யூர்டு வேல்யூவாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரண்டர் அடிஷனாக 10,000 ரூபாய் அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூவோட ஆட் பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபா கூட ஒவ்வொரு வருஷமும் அந்த 20 வருஷத்துக்கு அந்த 10,000 ரூபாவை ஒவ்வொரு 10,000 ரூபாய் உங்களுடைய சம் அஷ்யூர்ட் வேல்யூவோட ஆட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கேரண்டர் அடிஷன்ஸ். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 yearsக்கு அப்புறமா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 80GB நீங்கள் உங்களுடைய ப்ரீமியம், அதாவது 1.5 lakhs வரைக்கும் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரண்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பாலிசி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாலிசி வந்து சரண்டர் பண்ணிடலாம். ஸோ சரண்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம் ப்ளஸ் உங்களுடைய அதுக்கான போனஸ் வேல்யூ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது. ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 3 yearsக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரைடர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டல் டெத், டிசபிலிட்டி ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், டேர்ம் ரைடர், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். எக்ஸாம்பிள்ஸுக்கு ஒரு 10 lakhs நீங்கள் சம் அஷ்யூர்ட் வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கீங்க. 20 yearsக்கான டேர்மாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம்.
டேர்ம் வந்து டேர்மாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏஜ் வந்து 30 அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அதாவது இயர்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 20 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டர் அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகும். அந்த 10 lakhsோட ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 10 lakhs அதாவது சம் அஷ்யூர்டு வேல்யூ ப்ளஸ் 10 lakhs வந்து அந்த கேரண்டர் அடிஷன் வேல்யூ ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக மெச்சூர்டு ஆகும்போது சம் போனஸ் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவும் சேர்த்து உங்களுக்கு வந்து இதில் டபுள் இன்கம்மாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்னும் சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். ஸோ மந்த்லி ப்ரீமியமாக நீங்கள் வந்து 4,500 ரூபா ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாலிசி டேர்ம் வந்து 20 வருஷம், சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து 10 lakhs அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பே பண்ணுவீங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு. அப்போ 4,500 இன்ட்டு 12 மந்த்து அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 54,000 ரூபாய் பே பண்ணுவீங்க. ஸோ 54,000 ரூபாய் இன்ட்டு 20 அதாவது 20 வருஷத்துக்கு. 20 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நீங்கள் ப்ரீமியம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10,80,000 ரூபாய் நீங்கள் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். மந்த்லி இதே அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதே கால்குலேஷன் வந்து ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். மந்த்லி ப்ரீமியம் 4,500. ஸோ இப்போது அடுத்தது கேரண்டி அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் per 1000 rupees. அப்போ சம் அஷ்யூர்டு வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த அப்படி போடுவாங்க. இப்போது 10 lakhs வந்து சம் அஷ்யூர்டு வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கேரண்டி அடிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 50,000 ரூபாய் இன்ட்டு 20 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கேரண்டி அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs. ஸோ நம்மளுக்கு சம் அஷ்யூர்டு வந்து 10 lakhs, கேரண்டி அடிஷன்ஸ் வந்து 10 lakhs. ஸோ ஃபைனலாக அடிஷ்னல் போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எஸ்டிமேட் வேல்யூவாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா. ஸோ பர் உங்களுக்கு 1000 rupeesக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 lakhs, 10 lakhs சம் அஷ்யூர்டு வேல்யூவில். ஸோ 3 lakhsலேருந்து 5 lakhs வந்து உங்களுக்கு வந்து மெச்சூர்டாக கிடைக்கும். ஸோ இதில் 3 வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஒன்று நம்ம சூஸ் பண்ண சம் அஷ்யூர்டு வேல்யூ, அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கேரண்டர் அடிஷன்ஸ் வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு போனஸ் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு வேல்யூவாக 10 lakhs வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த சம் அஷ்யூர்டு பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேரண்டர் அடிஷன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனல் போனஸ் எஸ்டிமேட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியுடைய ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூ தான். அதாவது 3 lakhsலேருந்து 5 lakhsக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது அந்த 1000 rupeesக்கு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே எதனா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சூஸ் பண்ணி உங்களுடைய சம் அஷ்யூர்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 lakhsலேருந்து 25 lakhsக்குள்ளே உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,500 ரூபா சூஸ் பண்ணுறீங்க. 10 lakhsக்கான சம் அஷ்யூர்டு வேல்யூ எத்தனை வருஷம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு வேல்யூவை நம்ம இன்னும் நிறைய ப்ரீமியம் வேல்யூ கூட நம்ம பார்க்கலாம். ஸோ 5 lakhs வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இயர்லி ப்ரீமியம் வந்து 28,500 ரூபாய் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கேரண்டி அடிஷன்ஸ் வந்து 25,000 வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது கேரண்டர் அடிஷன்ஸ் வந்து 5 lakhs, சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து 5 lakhs ப்ளஸ் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 10 lakhs. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு அடிஷ்னல் போனஸ் அது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த போனஸும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் வந்து என்ன சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூக்கு ஏற்ற போல் உங்களுக்கான இயர்லி ப்ரீமியம் இருக்கும். இப்போ 10 lakhs அப்படின்னா 57,000 ரூபாய் நீங்கள் வந்து இயர்லி ப்ரீமியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 15 லட்ச ரூபாய் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இயர்லி ப்ரீமியமாக நீங்கள் வந்து 85,500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்